நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றந்துரை பேசுறேன். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலரும் இந்திய சினிமாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் 2 அந்த படத்த பத்தி தான். இந்த இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு மாலை தான் ரிலீஸ் ஆகுது. இருப்பினும் சென்னையில அ பத்திரிகையாளர்களுக்கோசரம் இன்னைக்கு சிறப்பான காட்சி அந்த ட்ரெய்லரை இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணாங்க. எங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் தியேட்டரில் பலாசோ ஐமேக்ஸ் தியேட்டரில் இன்னைக்கு பண்ணாங்க. அதுக்கு கமல் சார் வந்திருந்தார், அப்புறமா சங்கர், பலர் வந்திருந்தாங்க, சித்தார்த், அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதிலே அதில் தெரியுது அந்த ஒரு படத்துடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரம்மாண்டம் மட்டும் இல்லாமல் அரசியல் பேசுது அந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் ஒன்னும் அரசியல் பேசி ஊழல், கரப்ஷன் அதெல்லாமே பேசுச்சு. அதே மாதிரிதான் இந்த படமும் பேசக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். அதுல ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது என்னன்னா நேர்முகமா தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், மத்திய அரசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு காட்சியில ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரும், அதுல குஜராத் பதிவீடோட வருது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட வருது. அது எந்த காரணத்துக்கோசம் அதை கொண்டாந்தாங்க அப்படின்றத பத்தி நான் என்ன அப்படின்றத சொல்றேன் நான். அதுக்கப்புறமா ஒரு டயலாக் நம்ம சித்தார்த் பேசுவாப்ல, சித்தார்த் சொல்லுவாப்ல, சிஸ்டம் சரியில்லைன்னு ஒரே இடத்துல உட்காந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இது சொல்லும் போது ரஜினிகாந்த் தான் அப்பப்போ சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவாரு. அதனால ரஜினியை தாக்கறாரான் இருக்கு. ஏன்னா ரஜினி பாத்தீங்கன்னா மோடிக்கு சப்போர்ட்டிவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாவே இருக்கார். அவர் சில நேரங்கள்ல அவர் ரஜினி சங்கி அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணுமே அப்படின்றதுக்கோசரம் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சித்தார்த் எப்பவுமே ஆளும் பாஜக ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை அப்பப்போ எடுத்து சுட்டி காட்டினே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவரு இந்த மாதிரி ஒரு டயலாக் அதில் பேசியிருக்காரு. பல காட்சிகளை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா மத்திய அரசாங்கத்தை அந்த வரி எல்லாத்தையுமே குறை சொல்லக்கூடியதாவே இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். இதோட பத்திரிகையாளர் சந்திப்பும் நடந்துச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்ப அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நானே கேட்டேன், யாருன்னா இயக்குனரை அந்த சந்திப்பிலே கேட்ட போது, என்னங்க இந்த படத்துல நல்லாதான் இருக்கு, ட்ரெய்லர்லாம் அரசியல் பேசணும்லாம் சொல்லியிருக்கீங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை காட்டுறீங்க, அது குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷனோட இருக்கு, இதுல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. இல்ல நாங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த படம் த்ரோட் எல்லா மாநிலத்திலயுமே டிராவல் பண்ணுது, ஒவ்வொரு மாநிலத்திலயும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கும், அந்த மாதிரி இதுல குஜராத்ல போன ரோல்ஸ் ராய்ஸ் காரை காமிச்சதுதான் நாங்க காமிச்சிருக்கோம், நீங்க படத்தை பாருங்க, அப்படி குறிப்பிட்டு எதுவுமே நாங்க சொல்லல அப்படின்னு வழவழ குழ அப்படின்னு சிரிச்சினே சொன்னார். அவர் சிரிச்சினே சொல்லும் போதே தெரியுது மோடி, மத்திய அரசு, குஜராத் இத புட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது திட்டவட்டமா தெரியுது. ஆனா ஒட்டு மொத்தத்துல என்னன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அரசியல் பேசக்கூடிய ட்ரெய்லரா இருக்கும், அதே சமயத்தை பல விஷயங்களை பேசும், பலர் இதை கண்டனம் திரிப்பாங்க அந்த டயலாக்ஸ் எல்லாம், அதே சமயத்துல பலர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் இந்த இந்தியன் 2 அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தோட விமர்சனத்தை உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, அதே சமயத்துல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.